ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 27வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஹம்சா ஆனியோட ஃபோட்டோவே தான் பார்த்துட்ருக்கான். அவளோட ஃப்ரெண்டு வந்து என்னத்தை இப்படி ஊற்று பார்த்துட்ருக்கேன்ட்டு வாங்கி பார்க்குறா. பார்த்தா ஆனி ஃபோட்டோ தான் பார்த்துட்ருக்கான். நீ இன்னும் அவளை மறக்கலையான்ற மாதிரி அவள் கேட்குறா. நானும் மறக்கணும்னு தான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் என்னால் மறக்க முடியலன்ற மாதிரி அவன் சொல்கிறான். உன்னோட நோய்க்கு மருந்தே கிடையாதுன்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. நான் ஃபாக்கிரை பார்க்கலாம்ட்டு ஃபாக்கிர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ஆனியும் பார்த்தேன். ஆனி இப்போலாம் ரொம்பவே மாறிட்டா. ஒரு ஸ்கூல் போகிற பொண்ணு மாதிரியே அவள் இல்லை. ஸ்கூலில் எப்போவுமே ஏ கிரேட் தான் எடுப்பாள், எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் கலந்துக்குவா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாள். ஆனால் இப்போல்லாம் எல்லாம் மாறிடுச்சு, அவளோட வாழ்க்கையே வீணாக போயிடுச்சுன்ற மாதிரி அவன் சொல்லிகிட்ருக்கான். அவளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவள் இப்போ சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்கா. நீ ஏன் இப்படி புலம்பிகிட்ருக்கனே எனக்கு தெரியலன்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்லிடுறா. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஹம்சாவுக்கு எய்மன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹம்சா காலை எடுக்கவே மாட்டேங்கிறான். ஃபாக்கிர் அவங்க அப்பா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அவங்க அப்பா ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, இந்த வீட்டில் சாய்கா, ஃபெமி, அப்புறம் ஹபீப் எல்லாரும் ஒன்றா இருக்கணும். இந்த பிஸ்னஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனது உனக்காக. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஃபாக்கிர், சாரிப்பா என்னால் ஒன்றும் பண்ண முடியல, உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியலன்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போதைக்கு சமீனா வந்து, உன்னோட நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுறக்கூடாது, இப்போ தான் எல்லாம் ஆரம்பமாகுது, அதுக்குள்ளே எல்லாம் மாறிடாது, கொஞ்ச நாள் போனால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் இருக்க தான் செய்யும், நம்ம தான் அதை எதிர்த்து போராடணும். உங்கள் அப்பா எவ்வளவோ தோல்வியை சந்திச்சு தான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. அவர் எவ்வளோ தோல்வியை சந்தித்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறவே கிடையாது. நீயும் அது மாதிரி தான் இருக்கணுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு ஃபாக்கி இருந்துக்கிட்டு, நான் அப்பா மாதிரி கிடையாது, நான் ஒரு நாளும் அப்பா மாதிரி ஆக முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறான். அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ ஜகீரோட பையன், உன்னாலேயும் கண்டிப்பாக எல்லாம் பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னால் முடியாது, எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். எதுக்காகவும் பயப்படாத, பயந்தால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. நான் என்ன தான் பண்ணுறது, எனக்கு எதுவும் தெரியல, என்னால் எதையும் புரிஞ்சுக்க முடியல. ஹபீப் அங்கிள் வேற ரொம்ப கோவமாக இருக்கார் என் மேலே, எல்லா பொறுப்பையும் இப்போ என் தலைமையில் தூக்கி வச்சுட்டாருன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். ஹபீப் இப்படி நடந்துப்பாருன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இனிமேல் தான் நீ பொறுப்பாக நடந்துக்கணும், உன்னோட மூளையை யூஸ் பண்ணி வேலை செய்யணும். இனிமேல் நீ யாரையும் நம்பக்கூடாது, ஆனியை கூட நீ நம்பக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ என்கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும். நம்ம 2 பேருக்கும் நம்ம 2 பேர் மட்டும்தான் ஆதரவு, வேற யாரும் நமக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. ஜம்ஷித் வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. வெளியே ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குன்ட்டு ஆலியா ஜம்ஷித்தை எழுப்புறா. ஜம்ஷித் எந்திரிக்கவே இல்லை. சரி நானே போய் செக் பண்ணுறேன்ட்டு கதவை ஓப்பன் பண்ணுறா. வெளியில் திருடனுங்க துப்பாக்கியை வச்சுட்ருக்காங்க. இதை பார்த்து ஆலியா ரொம்பவே கத்திடுறா. அப்புறம் திருடனுங்களாம் ரூமுக்குள்ளே வந்து ஜம்ஷித்தை கட்டி போட்டு வாயில் வந்து ஏதோ துணி வச்சிடுறாங்க. அவனுங்க ஜம்ஷித்தை மட்டும்தான் கட்டி போடுறாங்க, ஆலியாவை கட்டி போடவே இல்லை. எங்கள் கூட வந்து வயசானவங்க ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க ரூமுக்கு காமின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜம்ஷித் வேணாம் வேணான்ட்டு எவ்வளவோ கத்துறாரு, ஆனாலும் ஆலியா கூட போய் அவங்க ரூமை காமிக்கிறா. திருடனுங்க ரொம்ப வேகமாக கதவை தட்டுறானுங்க. ஜம்ஷித் அவங்க அம்மாவும் ஜம்ஷித் தான் தட்டுறான்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஜம்ஷித் அவங்க அம்மா போலீஸ்க்கு கால் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஆலியா எதுவுமே பண்ணாமல் அமைதியாகவே தான் இருக்கா. ஜம்ஷித் அவங்க அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. அவனுங்க தலையிலே ஒரு அடி அடிச்சிடுறாங்க, அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பீரோவில் இருக்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறானுங்க. ஜம்ஷித் அவங்க அம்மா மார்னிங்க ஆயிஷாவுக்கு கால் பண்ணுறாங்க. இந்நேரத்துக்கு என்ன கால் பண்ணியிருக்கீங்க ஏன் அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. வீட்டில் இருக்க ஒரு நகை ஒன்று கூட கிடையாது, எல்லாமே திருடிட்டு போயிட்டானுங்க, என்னோட நகை உன்னோட நகை எல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, என்னோட நகையும் எல்லாம் போயிடுச்சுன்ற மாதிரி அழ தான் செய்கிறாங்க ஆயிஷா. நான் என்ன சொல்கிறது, நான் எல்லாத்தையும் எப்படி பார்க்க போகிறேன், நானே இப்போ ஒரு திருடி மாதிரி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு அழறாங்க. ஆயிஷா அழுதுகிட்டே தான் இருக்கா. ஹபீப் வந்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறாரு. அம்மா வீட்டில் இருக்கிறதெல்லாம் திருட்டு போயிடுச்சுன்ற மாதிரி அவள் சொல்கிறா. அங்கே என்ன இருக்குது திருட்டு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஆனியோட ஜுவல்லும் அப்புறம் என்னோட ஜுவல்லும் அம்மா வீட்டில் தான் இருக்குன்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீ லாக்கரில் தானே வச்சேன்னு சொன்னேன், இப்போ எப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு போணுச்சு, என்கிட்ட போய் சொன்னியான்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நான் எதுக்கும் போய் சொல்லணும், நான் அம்மா கிட்ட லாக்கரில் மாற்றி வைக்கிறதுக்காக தான் கொடுத்துருந்தேன், அதை அவங்களே வச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி அவள் சொல்கிறா. என்னோட சொந்த மனைவியே என்னை திருடனா பார்த்துருக்கா, இதுக்கு மேலே லைஃப்பில் என்ன இருக்குன்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன், நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவள் கேட்குறா. ஆமாம், நீ என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே கொண்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் வச்சுருக்க, இப்போ எல்லாம் போயிடுச்சா, உன்னோட பொண்ணோட ஜுவல்லரியும் சேர்த்து போயிடுச்சா, உட்காந்து பொழுதுனிக்கும் ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஜம்ஷித் அவங்க அம்மா புலம்பிட்டு தான் இருக்காங்க, எல்லா ஜுவல்லரியும் போச்சு அப்படின்ற மாதிரி. நாடு இருக்கிற நிலைமையில இவ்வளோ ஜுவல்லரி யாராச்சும் வீட்டில் வச்சுருப்பாங்களா, நீங்கள் என்கிட்ட கூட சொல்லவே இல்லைன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஆலியா அந்த ஜுவல்லரியோட மதிப்பெல்லாம் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி அவள் கேட்குறா. அதெல்லாம் சேர்த்தா கோடிக்கணக்கு வருன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவ்வளோ எக்ஸ்பென்சிவான நகையெல்லாம் நீ வீட்டில் வச்சுருப்பியாம்மா, என்கிட்ட சொல்லக்கூட மாட்டியாமான்ற மாதிரி ஜம்ஷித் கேட்குறான். என்னோட நகையை மட்டும் நான் வீட்டில் வச்சுருக்கல, ஆயிஷா அப்புறம் ஆனி நகையும் சேர்த்து தான் வீட்டில் வச்சுருந்தேன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, அக்கா நகையெல்லாம் வீட்டில் இருந்துச்சா, உன்னோட நகையோடு சேர்த்து இப்போ எல்லா நகையும் போயிருச்சுன்ற மாதிரி அவன் புலம்பிட்டு தான் இருக்கான்.
இந்த ஆலியா வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் இப்படிலாம் நடந்துட்டுருக்கு. இவ எப்போவுமே என்னோட பீரோ உத்து உத்து பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பாக இவ தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும். இல்லைனா எப்படி திருடனுக்கு நான் நகை வச்சிருக்கிறது தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜம்ஷித் அமைதியாகவே தான் இருக்கான். ஆலியா இருந்துக்கிட்டு, என்ன ஜம்ஷித் நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க, உங்கள் அம்மா என்ன திருடின்னு சொல்கிறாங்க, நான் போய் எதுக்காக திருட போகிறேன், எதுக்கு என்ன திருடின்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி அவள் கேட்குறா. கம்முனாவது இருங்களேம்மா, அவளை எதுக்குமா இந்த விஷயத்தில் இழுக்கிறீங்க, அவளுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறான். உனக்கு ஒன்றும் தெரியாதுடா, நான் ஒன்றும் அவள் மேலே பழி போடலை, இதுதான் உண்மை, கண்டிப்பாக இவளுக்கும் அதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இவங்க பேசுகிறத கேட்டு ஆலியா கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுறா. இவ்வளோ ஜுவல்லரி நீங்கள் வீட்டில் வச்சது தப்பு, உங்கள் மேலே தப்பு வச்சுக்கிட்டு எதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறான். நீ என்னையவே குறை சொல்லிட்டு இருக்க போறியா, இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரியான்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்க சீக்கிரமே போலீஸ் இந்த திருடெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு, இல்லைனா லைஃப் லாங் இப்படி தான் புலம்பிக்கிட்டே இருப்பீங்கன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்லிட்டு போயிடுறான். ரஹீலா அந்த போலீஸ்க்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கா. அந்த போலீஸ் கையில் ஒரு பேக்கோடு தான் வராரு. இப்படி ஒரு அப்பாவி மூஞ்சுக்கு பின்னாடி இப்படி ஒரு முகம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாதுன்ற மாதிரி போலீஸ் சொல்கிறாரு. நான் சொன்ன வேலை முடிஞ்சுதா இல்லையா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. நீங்கள் சொல்லி எப்படி முடிக்காமல் இருப்பேன், எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிஞ்சுது, இந்த பேக்கில் தான் இருக்குது எல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ரஹீலா தான் எல்லா பிளானும் போட்டு போலீஸ் உதவியோட நகையெல்லாம் திருடி இருக்கிறது. அவள் நகையெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ கம்மியாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. நான் ஒரு செட்டு அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் எப்படி எடுக்கலாம், எதுக்காக எடுத்தீங்கன்ற மாதிரி அவள் கேட்குறா. நீங்கள் சொன்னது ஒன்றும் சின்ன வேலை கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த நகையெல்லாம் திருடி இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி ஓகே, எடுத்துட்டீங்க பரவாயில்லன்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு பிடிச்சி போக தான் நான் கம்மியான நகை எடுத்தேன், இல்லைன்னா நிறைய எடுத்துருந்துருப்பேன். நான் நினச்ச பொண்ணு மாதிரி நீ கிடையாது, ஆனால் பரவாயில்ல, இதுக்கு மேலே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுவோன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.